வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரம். இங்கு கண்ணன் என்ற மிகச்சிறந்த நெசவாளி வாழ்ந்தார். அவர் கைகள் தொட்டாலே பட்டு நூல்கள் வைரங்களாக ஜொலிக்கும். ராஜாவுக்காக நெய்ய வேண்டிய புடவைக்கு அரிய வகை சாயம் தேவைப்பட்டது. அதுவோ முடிவில்லா பாதை கொண்ட புழல் வனம் என்ற காட்டிற்குள் இருந்தது. கையில் இருப்பதோ வெறும் 3 நாட்கள். கண்ணன் சோர்ந்து போனார். இந்த முடிவில்லா காட்டை எப்படி கடக்கப் போகிறேன்? நான் பார்க்கிற தூரம் என் மனதை உடைக்கிறது. என் இதயம் முதல் அடியிலேயே தோற்றுவிட்டது என்று புலம்பினார். வினாடிகள் அவர் கிராமத்தின் ஞானியான பாட்டியை அணுகினார். பாட்டி அமைதியாக, ஆனால் புன்னகையுடன் நூலை முறுக்கிக் கொண்டிருந்தார். பாட்டி சொன்னார், பயணம் என்பது மைல்களால் அளக்கப்படுவதில்லை, அது நீ எடுத்து வைக்கும் அடிகளால் அளக்கப்படுகிறது. நீ பார்க்க வேண்டியதெல்லாம் உனது அடுத்த ஒரு அடி எங்கே விழுகிறது என்பதை மட்டுமே. வினாடிகள் கண்ணன் பாட்டியின் ஆலோசனையை ஏற்று காட்டிற்குள் நுழைந்தார். அவர் பிரம்மாண்ட இருட்டை பார்க்கவில்லை. வலது கால் இங்கே, இடது கால் எங்கே என்ற ஒற்றை சிந்தனையோடு முன்னேறினார். அவரது கவனமெல்லாம் அடுத்த அடியின் மீது மட்டுமே இருந்தது. 3வது நாள் காலை. கண்ணன் கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்டை விட்டு வெளியே வந்திருந்தார். வாரக்கணக்கில் ஆகும் பயணம் ஒற்றை அடியின் பலத்தால் முடிந்தது. இதுதான் ஒரு அடி விதியின் ரகசியம். மிகப்பெரிய இலக்குகள் நம்மை அச்சுறுத்தும் போது அதை சிறிய, நிர்வகிக்கக்கூடிய ஒரு அடி இலக்குகளாக மாற்றுங்கள். வெற்றி என்பது ஒரு பெரிய பாய்ச்சல் அல்ல, தொடர்ச்சியான சிறிய, உறுதியான அடிகளின் விளைவே.